அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரியாணி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ரொம்ப டேஸ்டியான பாதாம் மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாதாமை ஊற வைக்கிறதுக்காக நான் இப்போ சுடுதண்ணி வச்சுக்கிறேன். நம்ம நல்லா இந்த தண்ணி கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக ஊறிடும் பாதாம் நமக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த 1 லிட்டர் பால் பாக்கெட் தண்ணி எதுவும் சேர்க்காம இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம பாதாமை தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாதாமை ஊற வச்சோடனே எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்துச்சு பாருங்கள் எல்லா தோலுமே. அவ்வளோதான், இந்த மொத்த பாதாமும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம பாதாம் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பால் நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், எல்லாம் அடி பிடிச்சிரும். இப்போ கொதி வந்த உடனே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த பால் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி பாதாம் மிக்ஸ் இந்த எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு இந்த எசன்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும்.
தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற இந்த ஆடையெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த பாதாம் பால் நம்ம சூடாக குடித்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு.